Hello everyone, welcome back to Suman MPM YouTube channel. So the Exploring Top Colleges series episode 6. கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய அதிகமாக கேட்ட கல்லூரி இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம வந்திருக்குது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். இது சென்னையோட பிரைம் ஏரியாவில் லொக்கேட் இருக்குது. இந்த கேம்பஸ் 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கேம்பஸ். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய முக்கியமான ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். அப்புறம் ஏஐசிடி அப்ரூவ்ட் NBA அக்ரிடிகேஷன் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. NACல A கிரேட் வச்சிருக்காங்க. அந்த கேம்பஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த காலேஜோட பர்மிஷன் கிடச்சிது அப்படின்னா நான் கேம்பஸை விசிட் பண்ணி கேம்பஸ் vlog காட்டியிருப்பேன். பர்மிஷன் கிடைக்காத பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சென்னை ஆர்காட் போர் ரோட்டில் கோடம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சென்னையோட பிரைம் ஏரியா சிட்டியோட சென்டரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதே கேம்பஸில் தான் மீனாட்சி காலேஜ் ஃபார் உமன் ரெண்டுமே இன்டெகிரேட்டடாக ஒரே கேம்பஸில் லொக்கேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் சின்னது தான், ஒரு 15 ஏக்கர். இதில் தான் இந்த ரெண்டு கேம்பஸுமே லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், மீனாட்சி காலேஜ் அப்படிங்கும்போது KK நகர் காலேஜ் நமக்கு நிறைய பேருக்கு மைண்ட் வரலாம். ஸோ அது வேறு இது வேறு, நம்ம ரெண்டையும் மிஸ் பண்ணிக்கிறோம்டா. இது மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், அது மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். பட் ஸோ ரெப்புடேஷன் பார்த்தோம்னா இந்த கேம்பஸ்க்கு அதோட அதிகமான ரெப்புடேஷனே சொல்லலாம். NIRF ரேங்கில் 252 300 இந்த ரேங்கில் வரும். காலேஜோட கட் ஆஃப் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ இந்த காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து கேம்பஸில் இண்டோர் உள்ள ஸோ உங்கள் லேப் அண்ட் லைப்ரரி எல்லாமே சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். கிடைக்காத பட்சத்தில் கேம்பஸ்க்கு வெளியே ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. காலேஜில் எந்த இயர் அண்டு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஐடி பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். பிடெக் ஐடி ஃபஸ்ட் பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். பிடெக் ஐடி ஃபஸ்ட். எல்லாருமே பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒய் இந்த காலேஜ் எதனால சூஸ் பண்ணீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேன், வந்து அட்மிஷன் போட்டு போயிட்டாங்கண்ணா. மேனேஜ் பண்ணேன். கவுன்சிலிங் தான். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க நல்லா இருக்கும். ஓகே, என்ன கட் ஆஃப்? நான் வந்து 170. நான் மேனேஜ்மெண்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு போட்டேன். கவுன்சிலிங் தான் அவங்களா போட்டு விட்டாங்க. நமக்கு கட் ஆஃப் 173. நான் மேனேஜ்மெண்ட் விருப்பம் தான் சேர்ந்தேன், ஆனால் சேர்ந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல. நான் கவுன்சிலிங்கில் தானே வந்து சேர்ந்தேன். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சரி, அட்டானமஸ் வேறு சரின்னு ஜாயின் பண்ணிட்டேன். கட் ஆஃப் வந்து 165. ஓகே, ஸோ இப்போ இந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே ஆர் மேனேஜபிள்? எப்படி? ஓகே தான். ஓகே, பரவாயில்ல. மேனேஜபிள், அவ்வளோதான். மேனேஜபிள் தான். ஓகே, உங்கள் கேம்பஸில் யூனிக்கான விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? யூனிக்கான விஷயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பர்சனலாக பிடிச்ச விஷயம் இந்த கேம்பஸில்? பிடி பீரியட் இருக்குது. பிடி பீரியட். கிரவுண்ட் இருக்குது. மற்ற காலேஜ் ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் இருக்குது, அவ்வளோ சொல்லலாம். நம்ம கிரவுண்டு இருக்குது. அம்மா சிம்போசியம்னு ஒரே ஒரு 3 நாள் மட்டும் நடக்கும். அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஹாஸ்டலர்ஸ்க்கு ஒரு 3 நாள் பிரியாணி, அது மட்டும் கொஞ்சம். ஃபேக்கல்ட்டி அண்ட் டீச்சிங் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி தானா? எப்படி இருக்கும்? டீச்சிங்லாம் நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல, நல்லாயிருக்கும். டீச்சிங் மட்டும்தான் இருக்கும். நல்லாயிருக்கும். பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். 90% மேலே பிளேஸ்மெண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் போல அது தெரியும். இல்லைண்ணா, இல்லை ப்ளேஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயர்க்கோட 9.5 LP அப்படிலாம் பேசுகிறாங்க. நமக்கு அந்த கேப்பபிள் இருந்தால் அது இல்லை. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன். ஒரு அக்கா ஆக்சுவலி 28 இதில் சேலரி பேக்கேஜ் 28 lakh சேலரி பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஜோஹோலியோ இதுலேயே ஒன்று ப்ளேஸ் ஆயிருந்தாங்க. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகே தானா? நோ லிமிட்டட்லாம் கிடையாது, இல்லவே இல்லை. இப்போ ஒன்றும் சப்போர்ட்டிங்கும் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சப்போர்ட்டிங் இல்லை. இப்போ தான் ஜிம் ஏதோ ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது இப்போதைக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். ஓவரால் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜை பார்க்கும்போது மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணாமல் தனியாக பார்த்தா அது ஒரு யூனிக்கான காலேஜ் தான். நல்ல ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய காலேஜ் தான். கரெக்ட் தானே? ஓகே, ஸ்டடீஸ் மட்டும் கண்டிப்பாக படிக்கிற பிள்ளைங்க டாப்பர்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான காலேஜ், வாங்க ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அப்படி சொல்லலாம். அவ்வளோதான். ஸோ அகடாமிக் அண்ட் டிசிப்ளினில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேம்பஸ் ஓகே, ஒரு சூப்பரான கேம்பஸ். ஃபீடிங் பண்ணுவாங்கண்ணா. ஸ்பூன் ஃபீடிங் தான், நல்லாவே சொல்லி தருவாங்க. ஆனால் ரீடெஸ்ட் நிறைய வைப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமிக்ஸ் மட்டும்தான். வந்தீங்கன்னா படிக்கலாம் நீங்கள், மற்றபடி இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல். ஆனால் இங்கே ஃபீஸ் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃபீஸுமே இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்ன ஃபீஸ் ஆகும்? ஃபீஸ் இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் படி வந்தால் 80K வரும். அப்புறமா வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 lakh அந்த மாதிரி வரும். கவுன்சிலிங் படி வந்தால். மேனேஜ்மெண்ட் படி வந்தால் நார்மலாக 80K வரும். அதுக்கப்புறமா அது இல்லாமல் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வரும். அப்புறமா புக்ஸ் ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் வந்து நீ சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வரவங்க கூட ஒரு 2க்கும் மேலே கூட யோசிச்சுட்டு வாங்க. இருக்குது, கம்மியாக இருக்குது, ஸ்பேஸ் கம்மி, நிறைய பேருக்கு ஆக்சஸ் இல்லை. அப்படி தானே? லிமிட்டடான பாய்ஸ்க்கு மட்டும். ஓகே, நெருக்கடி அதானே? ஆமாம், நெருக்கடின்னு இல்லை. ஆக்சுவலி ஃபுட்டு எல்லாமே சொல்லணும், ஆல் ஓவர் அப்படி இது பண்ண மாதிரி நல்லா இருக்கும். சரிங்களா? ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன்.
இப்போ ஃப்யூச்சரில் வர ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிற பசங்களாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த ஜாலி அது வந்து ஸ்ட்ரிக்டான காலேஜ். உள்ளே வந்தீங்கன்னா ஜாலியாலாம் இருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் தான். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. காலேஜ் வந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி வேணும், அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும், சிட்டிக்கு சென்டர்லேயே இருக்கணும்னு நீங்கள் வரலாம். ஆனால் பேரண்ட்ஸையும் பார்க்கணுன்னு ஃபீஸ் வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கிறவனோ அஃபோர்டபுள் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து படிக்கலாம். மற்றபடி என்ஜாய்மெண்ட்டு மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது நார்மலாகவே இன்ஜினியரிங் காலேஜில் அவ்வளோவும் இருக்காது. இது வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவ்வளோதான். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 90% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்க மாதிரியான அஃபிஷியல் டேட்டா எனக்கு கிடைச்சது. பேசிக் பேக்கேஜாக 10 LPAவும் ஆவரேஜ் பேக்கேஜாக 4 LPAவும் இருக்கிறத கேள்விப்பட்டேன். அந்த டாப் ரெக்ரூட்டர் பார்க்கும்போது TCS, விப்ரோ அண்ட் ஷோஹோ மாதிரியான கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்து இங்கே பேச முடிஞ்சுது. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே சிமிலரான ரிவ்யூ தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே ஹாஸ்டலில் ஒரு ட்ராபேக்காக சொன்னாங்க. அண்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்ல போனால் சிலர் சொல்லாமல் விட்டதுமே ஸோ ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையில் இங்கே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு PhD ஹோல்டர். அப்புறமா அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கரிக்குலம் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்ச டேட்டா. அண்ட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இது சிட்டியோட சென்டரில் இருக்குது, டேஸ் கலர் எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு பெட்டராக இருக்குங்கிறதால சூஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் மோஸ்ட்டாக ஃபீஸ் அஃபோர்டபுள். நிறைய பேர் சொன்னது ஃபீஸ் அஃபோர்டபுள். ஒரு 80K அப்படிங்கிறது அஃபோர்டபுள் கம்பேர் டு நிறைய காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது 80K கவுன்சிலிங் சீட் எடுத்திங்கன்னா அஃபோர்டபுள். ஸோ அதை தான் இங்கே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இந்த கேம்பஸில் எப்படி இருக்குன்னா டிசிப்ளின் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப லிமிட்டடாக எதிர்பார்க்கலாம். ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல் ஃபெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் மினிமமாக இருக்கும். இதில் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய கேம்பஸ் கிடையாது. இது ஃபுல்லாக அகடாமிக்கில் கரெக்டாக பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேம்பஸ். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெப்புடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேம்பஸாக இதை வச்சுக்கலாம். தனியாக அந்த கேம்பஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான யூனிக்னஸோட அந்த கேம்பஸ் அழகாக இருக்கும். எல்லா காலேஜ் மேலேயும் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. இந்த காலேஜோட ரெப்புடேஷனையும் இதே குறைக்கிறதுக்கான நோக்கம் கிடையாது. டிஸ்க்ளைமரை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த காலேஜோட அலுமினி அண்ட் கரண்ட் ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவேன். அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த கேம்பஸ் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வந்து PhD பண்ணவங்க தான். லேப் வந்து வெல் எக்யூப்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. மெயின் அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறது சிட்டியோட சென்டர். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணேன் அப்படி சொன்னாங்க. சிட்டியோட சென்டர் இருக்குது ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான். அண்ட் கேம்பஸ் சைஸ் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜில் எடுத்துக்கலாம். சின்ன கேம்பஸ் ஒரு 15 acres. பட் மற்ற கேம்பஸோட கம்பேர் பண்ணாமல் இந்த கேம்பஸை பார்த்தா யூனிக்காக ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஹாஸ்டலுமே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இன்சைட் உள்ளே இருக்குது. அதுவுமே லிமிட்டடான பாய்ஸ்க்கு மட்டும்தான், எல்லாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற மாதிரியான சில ஃபீட்பேக்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சி. ஸோ ஓவராலாக மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கும்போது நீங்கள் ஹைலி அகடாமிக் அண்ட் டிசிப்ளினாக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஒரு கேம்பஸ் தான். நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான காலேஜ் வீடியோவில் வரேன். ஸோ பாய், தேங்க்யூ சுமன்.